வணக்கம் நேர்களே, சரோ டெய்லரின் அன்பு வணக்கங்க. இன்றைக்கு 5வது பயிற்சி வகுப்பு நடக்க போகுது. இதில் நாங்கள் என்னென்ன செய்யணுன்றதை நாங்கள் என்னென்ன பொருள்கள் தேவைன்றதெல்லாம் பார்ப்போம். சரியா? முதல்ல இதை பாருங்கள், இப்படி ஒரு கொப்பி ஒன்று உங்களுக்கு தேவை. சரியா? இது ஏன்னா இப்போ நீங்கள் தைக்கிற தையலெல்லாம் இப்படி வச்சு இதில் கட்டணும். இது பாருங்கள், இப்படி வச்சு நீங்கள் கட்டணும் அல்லது ஒட்டணும், ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்து கொள்ளலாம். சரியா? ஏன்னா இது நீங்கள் அன்றாடம் பயிற்சிகள் செய்கிறத இதில் எழுதி டேட்டெல்லாம் போட்டு அப்படியே கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அது உதவும். உங்களுக்கு மறந்தும் போகாது. மறந்தால் இதை எடுத்து பார்த்து இது செய்துக்கலாம். இதில் காரணம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு பெரிய நூலோடி காட்டி தந்துட்டேன். சின்ன நூலோடி நான் காட்டித்தர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதே மாதிரி தான் 1/2 சென்டிமீட்டரில் நீங்கள் எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் கட்டுங்க. இனி வரப்போகிற எல்லா தையலுக்கும் இப்படி துண்டு தையல் வரும். அதில் நீங்கள் தைச்சி கொப்பியில் கட்டிக்கலாம். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கொப்பி உங்களுக்கு தேவைப்படும். இதை கிராப்ஸ் கொப்பின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இனி உங்களுக்கு நான் பாடம் நடக்கக்குள்ள, அதாவது உங்களுக்கு இது கட்டிங் பாடம் வருதுன்னா நீங்கள் அந்த கட்டிங் படத்தை இதில் வரையணும். இதில் வரைஞ்சிட்டு நோட்ஸு அளவெல்லாம் இதில் எழுதணும். அதனால் இந்த கொப்பி உங்களுக்கு கட்டாயம் தேவை. இதை இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு அந்த சின்ன துண்டு தையலெல்லாம் நான் காட்டித்தரேன். ஏன்னா அது மிக மிக முக்கியமான தையல்கள். நீங்கள் இப்போ ஒரு சட்டை தைச்சிங்கன்னா சட்டைக்கு பட்டன் கட்டணும். பட்டன் தெரியாமல் இருந்துச்சுன்னா என்னென்னு கட்ட போகிறீங்க. அப்போ பட்டன் கட்ட பழகணும். பட்டன் காஜா, அதாவது பட்டன் ஓட்டை தைக்க பழகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் குக்ஸு, சாரி ப்ளவுஸு குக்ஸ் கட்ட பழகணும், ஐ கட்ட பழகணும். அப்போ இதெல்லாம் பழகிட்டு நீங்கள் பெரிய உடுப்பு துணியில் தைக்க வரக்குள்ள தான் உங்களுக்கு எல்லாமே சுமூகமாக முடியும். உடனே இதை விட்டுட்டு இந்த துண்டு தையல் இந்த தையலெல்லாம் வேணாம், நாங்கள் சாரி ப்ளவுஸை தைக்கணும், கவுனை தைக்கணும்னு போனீங்கன்னா அது பயிற்சியாக இருக்காது. ஏன்னா யூகேஜி எல்கேஜி படித்து தான் அடுத்த வகுப்புக்கு நம்ம போகணும். அதே மாதிரி தான் தையலில். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இனி தேவையான பொருள்கள் என்னென்ன தேவைன்னு பாருங்கள். உங்களுக்கு பென்சில் தேவைப்படும். ஏன்னா படம் வரைகிறதுக்கு பென்சில், சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஏதாவது பிழை வந்தால் அழிக்கிறதுக்கு அழி தேவைப்படும். இதை மார்க் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு பென்சில் தேவைப்படும். எழுதுறதுக்கு இப்படி ஒரு பேனா தேவைப்படும். அடுத்தது உங்களுக்கு கையில் இது கட்டாயம் தேவை. ஏன்னா நீங்கள் தையல் தைக்கக்குள்ளே இந்த விரலால் எந்த விரலால் தள்ளுறீங்களோ அந்த விரலுக்கு இதை மாட்டிக்கணும். இல்லாட்டி போனால் அந்த ஊசியிட பின்பக்கம் உங்களுக்கு நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு இதை தள்ளுவீங்க. பாருங்கள், இதை தள்ளக்குள்ளே இப்படி தள்ளினீங்கன்னா இந்த கையில் குத்தி இந்த கை புண்ணாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கட்டாயம் நீங்கள் ஒவ்வொரு தரம் இந்த பொருளை நீங்கள் கட்டாயம் பாதிக்கணும். அடுத்தது உங்களுக்கு தையல் ஊசி தேவைப்படும். அடுத்தது நூல் வெட்டுறதுக்கு இப்படி ஒரு டிமர் தேவைப்படும். அடுத்தது கத்திரிக்காய், தேக்கு, நூல், இது எல்லாமே உங்களுக்கு அத்தியாவசியமான பொருள்கள். அடுத்தது நம்ம துணியில் மார்க் பண்ணுறதுக்கு இந்த சோப்பு வேணும். அதாவது லைட் கலருக்கு நீல கலர், டார்க் கலருக்கு இந்த மஞ்சள் கலர். இந்த 2 கலர் இருந்தாலே உங்களுக்கு போதும். வேறு சோப் தேவையில்லை. நீங்கள் வேணுமெண்டா தனித்தனியாக எடுக்கிறது விட கூடண்டா அப்படி பாக்ஸோடையே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை நீங்கள் சேர்த்து வச்சுக்கங்க. இந்த கத்திரிக்கோலில் 2 தேவைப்படும். என்னென்னா, ஒன்று பேப்பர் வெட்ட, ஒன்று துணி வெட்ட. ஏன்னா துணி வெட்டுறதுல பேப்பர் வெட்டினீங்கன்னா கத்திரிக்கோல் கல்லாக போயிடும். அதனால 2 கத்திரிக்கோல் இவ்வளவும் உங்களுக்கு தேவை. இது 5வது வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் சேகரித்து வச்சுக்கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.